ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோடில் விஜய் தெரியாமல் சுடு தண்ணி அவர் கை காலில் ஊற்றிக்கிறாரு. ரொம்ப அலறாரு. அந்த பிளேஸ்க்கு எல்லாருமே வந்துடுறாங்க. காவேரி வந்து பதறாங்க. மாமி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கீங்களே, பார்த்துட்டே நிற்கிறீங்க, ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆயில்மெண்ட்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. நான் போய் எடுத்துகிட்டு வரேன்டா அம்பி அப்படின்னு சொல்லிட்டு மாமி போய் ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க. சாரதா வந்து இன்னும் இங்கே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. பாட்டி வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க, நீ உங்கள் வீட்டில் ராஜாமே இந்த எதுக்கு இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாமி வந்து வெளியில உட்காந்து விஜய்க்கு ஆயில்மெண்ட் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. காவேரியும் வெளியில வந்து உட்காடுறாங்க. நீ கஷ்டப்படுறதெல்லாம் உன் ஒய்ஃப் பார்த்தானா உன் ஒய்ஃப் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜய் வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மாமி கேட்கறாங்க. நான் மனசுல நினைக்கிறதெல்லாம் அவளுக்கு கேட்கும்னு சொல்றாங்க. மாமி வந்து ஆயில்மெண்ட் போட்டுட்டு அந்த பிளேஸ்ல இருந்து கிளம்புறாங்க. காவேரி வந்து மாமி கிட்ட விசாரிக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு. குமரன் வந்து கங்காவை கூப்பிட்டு வந்து அந்த கடையை காட்டுறாரு. கங்காவுக்கு வந்து அந்த கடை ரொம்ப பிடிச்சிருக்கு. குமரன் வந்து இந்த கடையில ஃபர்ஸ்ட் தைக்கிறது உன் பிளவுஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை வந்து அளவு எடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஆகுது. இவன் அந்த பிளேஸ்க்கு வராரு. கடைலாம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காவேரி பத்தி எதுவும் யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கங்கா வந்து காவேரி மனசுல இருக்கிறத வந்து பொறுமையா அம்மா கிட்ட எடுத்து சொல்லணும்னு சொல்றாங்க. குமரன் வந்து சொல்றாரு, நீ யமுனாவை பத்தி யோசிக்க பாரு, காவேரியை பத்தி நாங்க யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காவேரி வந்து அப்பளம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக போறாங்க. சாரதா வந்து ஒரு பைக் வாங்கி வச்சுக்கலாம், அவசரத்துக்கு நம்மளும் வெளில போயிட்டு வரலாம்லன்னு சொல்றாங்க. அப்பளத்தை வித்தே பைக் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காவேரி வந்து கடையில வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. காவேரியை ஃபாலோ பண்ணி விஜய் வந்திருப்பாரு. அந்த கடையில மொத்த அப்பளத்தையும் வாங்கிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், பட் நாங்க பேசிக்க மாட்டோம், நீங்க மொத்தமா வாங்கி என்கிட்ட கொடுங்க, நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன், உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அந்த கடைக்காரர் கமிஷன்லாம் வேணாம், அந்த பொண்ணுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காவேரிக்கு கால் பண்ணி எக்ஸ்ட்ரா பாக்ஸ்லாம் கேட்குறாங்க. காவேரி வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. தேங்க்யூ.